சின்னதாக இருக்கு. அதெல்லாம் கூடாது, மேலே தான் வரும், ஒரு மேலே தான் வரும்.
அண்ணாமலை அம்பிகை உடையவர் அண்ணாமலையாருடைய திருக்கோயில தன் சொந்த இடத்துல இவ்வளவு பெரிய இடம் மெட்ராஸ்ல இருந்ததுன்னா நீங்க கட்டி வாடகை கொடுக்கணும். எனக்கு திரும்பி இந்த இடம் எப்படி ஒரு 3 சென்ட் நினைக்கிறேன். இதனுடைய வேல்யூஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடம் இப்போ இருந்ததுன்னா நீங்க ஒரு அருமையான ஒரு குடும்பம் கொண்டு முடியலாம். நான் எங்கள் அம்மா ஆண்டவன் திருச்சி மாதிரி நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கிற அம்மையார் அந்த கோபுரத்தையே கட்டினாங்க. அம்மணி அம்மான்னு பேரு. அந்த அம்மா இதே மாதிரி ஒரு சித்தராக இருந்தாங்க. அம்மணி அம்மான்னு பேரு. அந்த அம்மா பிச்சை எடுத்து திருவண்ணாமலை கோபுரத்தை கட்டினாங்க. அதனால அம்மணி அம்மா கோபுரம்னு பேரு. ஆனால் இந்த அம்மா பிச்சை எடுத்து கொண்டு செய்து தன்னுடைய சொந்த இடத்தை சிவபெருமானுக்காக இவ்வளோ பெரிய மண்டபத்தை கட்டி மெட்ராஸில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாம் பெரிய பெரிய திருக்கூட்டம்லாம் இருக்குது. அவன்தான் இல்லாத ஒரு யோசனை ஒரு தனி பெண்ணாக இருந்து சாதனை பண்ணியிருக்காங்க இந்த இந்த அம்மாவை பார்க்கும்போது மக்கள் அரசி திலகவதி பீடவதியார் மாதிரி ஆண்டவன் பிச்சி மாதிரி காரைக்காலமையார் மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போறதுன்னா வேற யார் தான் வருவார்? சேரிக்கும் குப்பத்திற்கும் இந்த மாதிரி சாமானிய மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கு நீங்க எத்தனை ஏற்றி எத்தனை பேச்சு நீ சிவாலயம் கட்டியே இந்த அம்மாவுடைய குளத்துல இந்த அம்மாவோட சொந்தக்காரங்க பிள்ளைங்க மருமகள் பிள்ளை பேர பேச்சு எல்லாரும் என்ன அவங்க அம்மா இப்படி சாமியாரா போயிட்டாங்க, இப்படி சிவன் கோயிலை கட்டுறாங்களே, குடும்பம் வழங்குமா? ஒரு காலத்துல இத்தனோடு சிவலிங்கம் வச்சாவே குடும்பம் வழங்காதுன்னு சொல்லலாம். குரலிகள் கடலாளர் பணத்தை வைக்காத. நான் சொல்ல போனா படித்தவங்களே செய்யல. கடவுளை விட்டுன்னு சொல்லக்கூடிய படித்தவங்களே, வேதம் படித்தவங்களே, ஆகமம் படித்தவங்களே, புராணம் படித்தவங்களே அவங்க வீட்டில் சிவ வழிபாடு செய்யறது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிவபெருமான வச்சா அழிக்கும் கடவுள், சந்தான கடவுள், அந்த கடவுள் நம்மளை அழிச்சுடுவாரு. இல்லப்பா, அழிப்பு இல்லைன்னா இங்க வாழ முடியாது. இப்ப இடத்துல இதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்களோ அவங்க வெளியே போனா தான் நம்ம வந்து உட்கார முடியும். இப்ப இங்க 3 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் வந்தாங்கன்னா இடம் கிடையாது. அப்ப இந்த 3 பேர் வெளியே போனாதான் அடுத்த 3 பேர் உட்கார முடியும். நம்ம இங்கே உட்கார்ந்தோம்னா வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா சம்ஹாரம்ன்றது ஒன்று அவசியம். இவர் போயவராய் அவர் போயவராய் அப்படின்னு இப்படி சிவபெருமான் அழிக்கும் கடவுள், நம்முடைய ஆணவத்தை அழிக்கும் கடவுள், நம்முடைய பாவத்தை அழிக்கும் கடவுள், நம்முடைய சோதனைகளை அழிக்கும் கடவுள் சிவபெருமான். ஆனால் இந்த பாவங்களை அழித்து நன்மைகளை அழிக்கக்கூடிய வழங்கக்கூடிய இறைவன். அதனால இந்த இடம் ஒரு பெரிய மடமாக உருவாக போகிறது, ஒரு புதிய கஷேத்திரமாக, ஒரு புதிய ஸ்தலமாக உருவாக போகிறது. உள்ளபடியாகவே நான் என்ன நினைச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய இடம் ஒரு பெரிய ஒரு 6 நாள் ஏற்பாடு பண்ணி வந்த ஒரு 3 பேர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி அன்னதானம் சாப்பிட்டு இப்படி ஒரு மனம் அமையணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பேற்பட்ட இடத்த இந்த பள்ளிக்கிழமை இந்த பகுதியில் இந்த நகரில் ஒரு தனி மனுஷியாக, ஒரு தனி பெண்ணாக இருந்து இந்த கௌசல்யாக இருந்த பெய்யார் அடியார் நம்முடைய அம்மணி அம்மாள் போல அண்ணாமலையாருக்கு ஒரு சின்ன மனசுல நான் சொல்றேன், தொண்டு சிலரா இருக்கலாம், ஆனா அவருடைய சக்தி பெருசு. நீங்க நியாயமா வரவாழ பாருங்க. ஒரு சின்ன கோபீரர் என்னையா வரப்போம் உட்காருவா ஒரு கோபம். அந்த கோபத்தை கொண்டே கைலாயம் சென்று சேர்ந்தார் அமர்ந்திருக்கிறாங்க. சிவனடியார் குழுவில் வந்தாங்கன்னா ஒரு சின்ன துண்டு, ஒரு ஈரக துண்டை எல்லாருக்கும் கொடுப்பாரா, நேசனாக எல்லாருக்கும் தெரியுது. அந்த துண்டை கையில நெய்து கொடுத்தாரா, அவர் முக்தி அடைந்தார். ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு சாதாரண மன்னார் குளத்தில் பிறந்த திருக்குறிப்பு தொண்டநாயனார் ஒரு ஏழை மன்னார், ஒரு சரவ தொழிலாளி. அவர் ஒண்ணுமே பண்ணல, கோயில் கட்டல, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சிவனடியார் யாராவது போனாங்கன்னா ஐயா போட்ட அழுக்கு துணியை கொடுங்க அப்படின்னா யாரு? இன்னமுமே நம்ம காலத்துல சலவைக்கு போற வழக்கம் குறைஞ்சு போச்சு. அப்பதான் சலவைக்கு போற வழக்கம் இருந்துச்சு. அப்போ மன்னார்கள் அந்த சரவ தொழிலாளிகள் ஓடி வளர்ந்தாங்க. இன்னைக்கு அவங்க படிச்சு நேரிலே போகணும்னு அபிப்பிராயம். ஆனா ஒரு சலவ தொழிலாளி 2000 ஆண்டுக்கு முன்னால ஒரு சிவனடியார் வந்தாங்கன்னா, ஐயா நான் ஒரு சிவனடியார், என்னால பெருசா சாப்பாடு போட முடியாது, என்னால கோயில் கட்ட முடியாது, ஆனால் என்னுடைய தொழில் சலவ தொழிலாளி தொழில், நான் உங்களுடைய அழுக்கு துணிய வஸ்திரத்தை நான் தொழில் தருகிறேன்னு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி ஒவ்வொரு அடியாரும் தினந்தோறும்
அழுக்கு வஸ்திரத்தை அழுக்குள்ள துவைச்சு கொள்வாரா எல்லா அடியாருக்கும் இலவசமா. இப்ப சாமி பார்த்தா என்ன தொண்டு பண்றியோ அந்த தொண்டை வச்சுதான் சோதனை பண்ணுவார். இந்த நம்ம கோயில் இருக்கும்போது எவ்வளவு சோதனை, எவ்வளவு அவப்பெயர், எவ்வளவு சண்டை, எவ்வளவு எதிர்ப்பு, அத்தனையும் மீறி அண்ணாமலையாரும் திருவாரூர் பெருமானும் வீரங்க பெருமானும் உண்மையாவே பாராட்டுற சாமி. அவர் எங்க விரும்புறாரோ அங்கதான் வருவார், எங்க உண்மை இருக்கோ அங்கதான் விரும்புவார், எங்க பொய்யிருக்கோ அங்க பெருமானை அழைக்கவே மாட்டார். இது கூட ஆண்டி மலர்ந்த ஒரு நிகழ்ச்சி. எல்லா கிராம ஜனங்கள் காலம்பரை 7 மணிக்கு கிராமத்துல இருந்து 3 நாள் வேலைக்கு கூட போகாம எல்லா கையில அப்படியே வயசான பாட்டிமார்கள் தாய்மார்கள் அடுக்கு துணியோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. காலையில இருந்து 7 மணியில இருந்து சாயங்காலம் 7 மணி வரையும் ஆயிரக்கணக்கான பேர் அரியலூர் மாவட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நான் நினைச்சேன் இவ்வளவு நடமாடும் சிவன்கள் இருக்கும் போது நான் ராமேஸ்வரம் போயிருந்தா, காசி போயிருந்தா, கைலாயம் போயிருந்தேன். அங்க போனோட சண்டை உள்ள ஒரு ராமேஸ்வரத்துல நீ முடியா நான் முடியா நீ மெசல் கேட்டா அப்படி சண்டை போடுறா. ஆனால் உண்மையாகவே ஆத்மார்த்தமான என்ன நிகழ்கிறது சொன்னால் ஒரு ஏழை அடியார் ஒரு செலவர் தொழிலாளியாகிய திருக்குறிப்பிட்ட நாயனார் சிவபெருமான் வந்தாரு, ஒரு அழகு துணியை கொடுத்தார். இந்தாப்பா இதை துவைச்சு வை அப்படின்னு சொன்னார். இவர் துவைச்சார், காற்றும் மழையும் வந்தது, துணி கந்தல் கந்தலாக கிழிஞ்சு போனது. ஐயோ வந்த சிவனடியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியாம தன் துவைத்த அந்த பாறையிலேயே கல்லிலேயே தன் தலையை ஓங்கி டங் டங் அடித்தார். கல்லிலிருந்து ஒரு கை வந்து திருக்குறிப்பிட்டா சோதனை செய்ய வேண்டாம், நான் தான் வந்தேன்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணார். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மீனவர் நாகப்பட்டினத்தில் அதிபத்தர்னு பேரு, தினந்தோறும் மீன் பிடிப்பார். அந்த ஒரு மீனை எடுத்து சிவார் பணம்னு விடுவார். இது தொண்டாயா சுவாமி எடுத்த மீனை யோசிப்பார். சக்தி பானை செய்தால் திருக்குறள் நம்முடைய நீலகண்டத்து தேவனார் நிறைய சக்தி பானைகள் செய்தார். ஒரு சின்ன மண்ணு மிச்சமாகும். அதில் ஒரு திருவோடு செய்து மண்ணிலேயே திருவோடு செய்து அந்த திருவோட்டை அடியாருக்கு வழங்கினார். அந்த திருவோட்டை வச்சே அவர் கைலாயம் கொண்டு போய் சேர்த்தார். பெற்ற முதலுடைய கூந்தலை அறுத்து கொடுத்தார் மானங்கரியார் நாயனார். தன் வாழ்ந்த வீட்டையே முடித்து கொடுத்தார் இளையான்குடிமான் நாயனார். இப்படியெல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தொண்டு பண்ணியிருந்தாங்க. இந்த அம்மா ஒரு சிலந்தி பூச்சி வலை கட்டின மாதிரி, ஒரு சிலந்தி தன்னுடைய வலையிலேயே தன்னுடைய வலை கட்டின மாதிரி இவங்க அதை விட ஒரு பெரிய தொண்டு கவிஞர்கள் நம்முடைய சிவனிலே கருத்தாங்க. யாராலும் அழிக்க முடியாது. ஒரு சிவலிங்கம் உள்ள வரணும்னா, சிவபெருமான் உள்ள வரணும்னா எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணினாதான் சிவபெருமானின் இடத்துக்கு வருவார். சிவபெருமானின் இடத்துக்கு நினைக்கிறீங்க நீங்களாம், ஐயோ நாங்கள்லாம் சிவபெருமான கொடுத்ததே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே ஜாதி எங்கெல்லாம் இங்கே தகுதி கிடையாது, நாங்கள்லாம் சுத்தபத்தம் இல்லாதவங்க, நீ அதெல்லாம் கிடையாது. சுவாமி உங்களுக்கு நீ என்ன ஜாதியாக இருந்தா என்ன மதமா? சுவாமி சிவபெருமானம் மட்டும் ஜாதியே கிடையாது. மகாவிஷ்ணு கூட ஜாதி ஒரு சத்திரியர், அவருக்கு போனராக வந்திருக்கிறார், சத்திரியராக வந்திருக்கிறார், யாதவராக வந்திருக்கிறார். ஆனால் சிவபெருமான் என்ன ஜாதியே தெரியாது. மீனவனா வந்திருக்கிறார், செட்டியாரா வந்திருக்கிறார், பிராமணனா வந்திருக்கிறார் இல்லையா, ஆதி பிராமணராக வந்திருக்கிறார், மீசனாக வந்திருக்கிறார். அவர் என்ன ஜாதின்னு சிவபெருமானே தெரியாது. என்ன தன்மையை என்றறிவொன்னா இவ்வானே சொல்கிறார். உண்மையான ஞானிக்கு ஜாதி குலம் பொருள் எதுவுமே கிடையாது. அதனால காசுக்கு ஆசைப்படாம சிவகுரு சொல்லி இந்த அம்மாவோட சொந்தக்காரங்களாம் இந்த அம்மாவை புரிஞ்சுங்க. இந்த அம்மா சாமானியமான ஒரு அடியார் கிடையாது, சித்தர் வழியில் வந்தவங்க. இந்த அம்மாவுடைய நிறைய பெருமானுடைய அனுகிரகம் உண்டு. இந்த குளம் 21 தலைமுறைக்கு ஓடி வளரும். சுவாமி யாராவது பிறகு தன் அடியாருக்கு இங்கே தருணை என்பதுமா இந்த அம்மாவை சுவாமி விட்டுட்டார். யார் தடுத்தாலும் எவன் தடுத்தாலும் சிவனுடைய அருளை எவன் தடுத்தாலும் போட முடியும். இந்த அம்மாவை சாமி விட்டுட்டார். எங்களையும் சாமி விட்டுதான் போகிறார். என் நிகழ்ச்சிக்கு என்னுடைய எளிமையான புகார்கள் நீதாண்டா வரணும்னு நம்ம நினைச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நான் இந்த கும்பாபிஷேகத்தை எங்கிருந்து வர கோடியிலிருந்து வர்றேன், தூக்கம் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற
ஏழை ஐயாவுடைய மனம் நிம்மதியது. நீங்க நல்லா போட்டு இந்த கும்பாபிஷேகம் செலவு கேட்டா வெறும்